Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் 10 நிமிஷத்துல டக்குன்னு பண்ணிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 1/2 கப் ராகி மாவை சேர்த்து இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இத தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்புமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூட சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி, 2 கொத்து கருவேப்பில்லை. உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் கலர் மாதிரி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 கப்பு சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா உப்புமா 6 நாளும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ராகி 1/2 கப்பு, ரவை 1/2 கப்பு சேர்த்துருக்குறோம். மொத்தமாக 1 கப்பு. அதுக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி மாவு வெந்து உங்களுக்கு கெட்டியாகும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இடையில கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம கலக்கும்போது அப்படியே அல்வா மாதிரி ஒன்று திரண்டு வரும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி ரவை உப்புமா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது கூட தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும்.